Exercise 8th sum பார்க்க போறோம். From the following receipts and payment account and the additional information given below கொடுத்திருக்காங்க. Calculate the amount of subscription to be shown in income and expenditure account for the year ending 31st December 2018. அப்ப current year என்னவா இருக்கு இங்க 2018 ன்னு இருக்கு current year. Okay, அப்ப previous year என்ன இருக்கும் 2017, subsequent year 2019 இருக்கும். கரெக்ட்டுங்களா? சோ இப்போ இங்க பாருங்க இங்க என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு. So to subscription இந்த amount தான் நம்ம எடுக்கணும், right? ஏனா current year இது. So 1,72,000. So எடுத்து எங்க எழுதுவீங்க நீங்க உங்களோட income sideல format உங்களுக்கு ரொம்ப clear-ஆ சொல்லிட்டேன். So format ஒரு தடவை பாத்துக்கோங்க concept 3 வீடியோல போய். அதுக்கு அப்புறம் பாருங்க subscription எவ்வளவு 1,72,000 கொடுத்தாச்சு. அதுக்கு அப்புறம் பாருங்க நம்ம இந்த amount நம்ம ரெண்டுமே போட கூடாது. ஏனா நம்ம வந்து current year தே எடுத்துட்டோம். அப்படி சப்போஸ் நம்ம இது எடுத்துறதானா தான் நம்ம இது and இதும் எடுத்துறோம் மைனஸ் பண்ணிருப்போம். கரெக்ட்டுங்களா? எப்படி நான் உங்களுக்கு கான்செப்ட்ல சொல்றேன் அந்த மாதிரி. பட் நமக்கு இங்க வந்து அந்த current year ஓட அமௌண்டே இருக்கு. அப்ப எதுக்கு நம்ம இதும் எடுக்கணும்? எடுக்க தேவையில்லை. கரெக்ட்டுங்களா? சோ இப்போ பாருங்க additional information என்ன கொடுத்திருக்காங்க உங்களுக்கு subscription outstanding for the year 2018. So 2000 current yearக்கு subscription என்னவா இருக்கு? That is அந்த outstanding-ஆ இருக்கு. Still எவ்வளோ 8,000 outstanding-ஆ இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுவீங்க outstanding இருக்குன்னா நம்ம add பண்ணுவோம், right? Okay, so எவ்வளோ 8,000 yes. So நம்ம என்ன பண்ணுவீங்க add outstanding subscription for 2018 8,000 போட்டு நம்ம இது ரெண்டுமே add பண்ணா 1,80,000 வந்துரும். ஓகே, அவ்வளவுதான் இந்த சம்.